Hi friends, today Tuesday. Tuesday வந்து என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே டியூஸ்டே அன்னைக்கு சாம்பார் தான் வைப்போம். சாம்பார் எல்லாருமே வந்து முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை, அதனால சாம்பார், அதுக்கப்புறம் காரமாக ஏதாச்சும் ஃப்ரை பண்ணி சாம்பாருக்கு வச்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் ஃபஸ்ட்டு தவா வச்சுட்டு கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கடுகு சீரகம் போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறமா அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, அது ரெண்டையுமே வந்து போட்டு அதுக்கப்புறம் தாளிக்கணும். அப்புறம் 3 பச்சை மிளகா, சில பேர் வந்து வரமிளகா போடுவாங்க. வரமிளகாவும் போடலாம், பச்சை மிளகாவும் போடலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பருப்புலையே காய் எல்லாமே போட்டு வேக வச்சுருவோம். வேக வச்சதுக்கப்புறமா தாளித்து பருப்பில் ஊற்றிட்டு சாம்பார் வந்து முடிஞ்சிடும். அப்படி தான் சாம்பாரை வந்து புளி ஊற்றிட்டு பண்ணிடுவோம். ஆனால் இந்த மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா காய்கறி எல்லாத்தையுமே எண்ணெயிலே போட்டு வதக்கணும். அதே மாதிரி முள்ளங்கி இருக்கு இல்லையா, முள்ளங்கி ரேடிஷ், அதையுமே நம்ம எண்ணெயில் வதக்கினா தான் அந்த ஸ்மெல் வராது. அதுக்காக எண்ணெயிலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காய் எல்லாத்தையுமே வதக்கிடணும். போட்டுட்டு கேரட்டு, பீன்ஸு, ரேடிஷ் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஒரு 2 வதக்கிட்டு அதை அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து அது வெந்துடும். கத்தரிக்காய் வந்து சாம்பாருக்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், கத்தரிக்காய். அதுக்கப்புறம் நல்ல புளிக்கிற மாங்காவாக இருந்தால் சாம்பார் இறக்க போகையில் தான் போட்டு இறக்கணும். அந்தளவுக்கு புளிப்பு இல்லை அப்படின்னா நம்ம வந்து காய் போடுறதோடையே நம்ம மாங்காயை போட்டுறலாம். அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பாரில் வந்து நம்ம மாங்காய் போட்டோன்னா அதோடைய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணலை, அப்படியே வந்து கூட்டு மாதிரியே தான் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ஆயில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே மஞ்சத்தூள், இது வந்து வீட்டில் நான் அரைச்சி வச்சுருக்கிற மஞ்சத்தூள், அதான் உங்களுக்கு வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதுவே நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். அதான் நேச்சுரலாக உள்ள மஞ்சத்தூளுக்கும் கடையில் வாங்குகிற மஞ்சத்தூளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே. காலிஃப்ளவர் எப்படி அப்படின்னா, காலிஃப்ளவர் வந்து நம்ம நறுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அது சுடுதண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா, அதாவது நம்ம சுடுதண்ணிலையும் போட்டு எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து சில் வாட்டர்லையே முக்கி எடுக்கலாம். போட்டு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் காலிஃப்ளவரை போட்டுட்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது மட்டும் போட்டு வதக்குனா போதும். நெக்ஸ்ட்டு பருப்பு வேக வச்சாச்சு. பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்தே வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு அதை அந்த காயோடு சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி இதிலேயே ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவையோ அந்தளவு ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டாச்சு.
ரொம்ப திக்காக, அதாவது பருப்பு ரொம்ப திக்காக இருக்கையில் நம்ம அப்படியே கொதிக்க வச்சோம் அப்படின்னா சாம்பார் வந்து அடி பிடிச்சிரும். அப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சோன்னா சாம்பார் வந்து அடி பிடிக்காது. அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வற்றி நம்மளுக்கு வந்து சாம்பார் வந்து திக்காயிரும். நார்மலாகவே சாம்பார் வந்து நம்ம தண்ணியாக வச்சாலுமே அதுக்கப்புறமா வந்து திக்காக தான் ஆகும். இதை அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த காய் எல்லாமே சேர்ந்து சாம்பார் பருப்பு எல்லாமே சேர்ந்து வெந்துடும். நெக்ஸ்ட்டு காய் அந்த குழம்பு அப்படி கொதித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டாக புளி ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் வந்து போட்டுட்டு அது ஒரு 2 கொதி கொதித்ததுக்கப்புறமா அமர்த்திடலாம். கொத்தமல்லி லாஸ்ட்டாக இறக்க போகையில் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு குழம்பு லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இது வந்து என்னென்னா கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி இது 3ம் போட்ட பொரியல். வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அப்படியே வதக்கணும். அதாவது சில பேர் வந்து சாம்பாரில் போட்ட முள்ளங்கி வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேரட் பீன்ஸ் நம்ம வதக்குறோம்ல அதுலேயே இந்த முள்ளங்கி வந்து சேர்த்து நம்ம அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிட்டோன்னா அந்த ஸ்மெல்லும் வராது. கேரட் பீன்ஸ் சாப்பிட்றதோட சேர்த்தே சாப்பிட்ருவாங்க. கிட்ஸுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி நம்ம மேகி செய்வோம் இல்லையா, அந்த மேகி எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி முள்ளங்கி சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுங்க, சாப்பிட்ருவாங்க. சாம்பார் வந்து 2 கொதி கொதித்ததுக்கப்புறமாவே இறக்கிடலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயமும் சீரகமும் லைட்டாக இடிச்சிட்டு நீங்கள் இறக்க போகையில் போட்டு இறக்குனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும் சாம்பார். லாஸ்ட்டாக இறக்க போகையில் சின்ன வெங்காயம், சீரகம் 2 சின்ன வெங்காயம், லைட்டாக கொஞ்சோண்டு சீரகம், அதாவது நம்ம இஞ்சி இடிப்போம்ல அந்த கல்லில் இடித்து நீங்கள் போட்டிங்கனாலே நல்ல வாசமாக இருக்கும். டுடே எங்கள் வீட்டில் சுட சுட சாதம், கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறமா சாம்பார். நெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை. இதுதான் சாதம். நாங்கள் எப்போயுமே வந்து வடித்த சாதத்தில் தான் சாப்பிடுவோம். குக்கரில் வந்து நமக்கு சாதம் வச்சு சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் போட்டும் பொரித்து எடுக்கலாம். கிட்ஸ் வந்து காலையிலேயே ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு கொண்டு போனனால நான் வந்து இப்படி வதக்கிட்டேன். ஓகே, டுடே எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.